டேட்டா வித் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டே 2 ஆஃப் 100 டேஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜர்னி. 100 டேஸ் ஜர்னில இன்னைக்கு டே 2. டே 2ல நம்ம என்ன கன்டென்ட் பார்க்க போறோம்னா, டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு, அத நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே 1 ரீகேப். டே 1 நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம கூட இருந்திருப்பீங்க. டே 1ல பார்க்கலைன்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகே. அதில் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம். வாட் இஸ் அனலிட்டிக்ஸ்? அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். டேட்டா அனலிஸ்ட் ரோலில் உள்ளவர், அவருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவர் என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸோட கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அதை விஷுவலைஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்புறம் டேட்டாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இன்னைக்கு என்னென்ன அஜெண்டானா பார்த்துக்கோங்க. 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ். 4 டைப் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அது என்னென்னு நான் இப்போ சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்னா என்ன நடந்தது. டயக்னோஸ்டிக் அனலிஸ்டிக் அப்படின்னா ஏன் நடந்தது. ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட். அடுத்து ப்ரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்னா நாம அதுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறது. இப்போதைக்கு நான் சிங்கிள் லைனாக சொல்கிறேன், பின்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட ப்ரீஃபாக சொல்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த 4 டைப் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஓனர் கதையில வந்து உங்களுக்கு 4 இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கதை இது ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. நம்ம கதையோட ஆக்டர், அதாவது ஹீரோ வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை ஓனர். ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காரு. அவர் ஒரு ஐஸ்கிரீம் கடை ஓனர். அவரோட சேல்ஸை வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது அவருக்கு 4 முக்கியமான கேள்வி வந்து அவர் மனசுல வருது. அந்த 4 முக்கியமான கேள்விக்கும் ஆன்சர் கொண்டு வர்றது தான் இந்த 4 வகையான டேட்டா அனலிட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் கேள்வி அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, நேத்து என்ன நடந்துச்சு? இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சேல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, காலையில ஓப்பன் பண்ணோன்னே என்ன நினைப்பாங்க? நேத்து இவ்வளோ சேல்ஸ் நடந்துச்சு, இவ்வளோ காசு இருக்கணும் அப்படின்னு தான் யாருனாலும் யோசிப்பாங்க. அது நியாயமானது தான். நேற்று என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு கேள்வி வருது. ஸோ அப்போ டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்னா என்னன்னா, விளக்க பகுப்பாய்வு. அதாவது கடந்த காலத்தை வந்து விவரிக்கிறது. கடந்த காலத்துல என்ன நடந்தது என்பதை துல்லியமாக தொகுத்து கூறுவது தான் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். நேத்து இதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். ஐஸ்கிரீம்ல அந்த கடை ஓனர் இதுல பார்த்தோம்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நேத்து நமக்கு 500 ஐஸ்கிரீம் வந்து சோல்டு எஸ்டர்டே. அவருக்கு வந்து நேத்து 500 ஐஸ்கிரீம் வந்து சோல்ட் ஆயிருக்கு. அதுதான் அந்த கேள்விக்கான ஆன்சர். நேத்து என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறாரு. அதுக்கான ஆன்சர் வந்து 500 ஐஸ்கிரீம் வித்துச்சு. டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. நேத்து என்ன நடந்துச்சு? அது வந்து 500 ஐஸ்கிரீம் வித்தது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு இடத்த டிஸ்கிரைப் பண்றது. நீங்க வந்து இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா டிஸ்கிரைப். ஒரு நிகழ்வை விவரிப்பது போல கடந்த கால தரவை அப்படியே விவரித்து கூறுவது தான் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். நேத்து இது நடந்துச்சு அப்படி, அதாவது நேத்து இது நடந்துச்சு. ஏன்னா கடந்த காலத்த சொல்றோம். நேத்து இது நடந்துச்சு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ அப்படி டிஸ்கிரைப் பண்ணோம்னா டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். அடுத்து 2வது கேள்வி அவர் மனசுக்குள்ள ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா, அது ஏன் நடந்துச்சு? நேத்து இது நடந்தது. 500 ஐஸ்கிரீம் வித்துருச்சுன்னு சொல்ட்டாரு. அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு அவருக்கு கேள்வி வருது. பாருங்க. டயக்னோஸ்டிக் அனலிட்டிக்ஸ். அதாவது நேத்து இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு பேரு டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். இப்போ நம்ம அத டயக்னோஸ் பண்ண போறோம். ஏன் அது நடந்துச்சு? ஏன் 500 ஐஸ்கிரீம் வித்துச்சு? ஒருவேளை 200 வித்திருக்கலாம். ஏன் 700 வித்திருக்கலாம்? ஏன் 500 வித்துச்சு? அதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறத யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த டயக்னோஸ்டிக் அனலிஸ்டிக். இது வந்து எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்னா, டேட்டா ட்ரில்லிங், ஃபில்டரிங், கோரிலேஷன் அனாலிசிஸ். இது வந்து உங்களுக்கு பின்னாடி அடுத்தடுத்த டேஸ்ல உங்களுக்கு இது புரியும். இப்போதைக்கு நீங்க அனலிட்டிக்ஸ்னா என்ன அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒய் டிட் வி செல் 500? எதுக்காக நமக்கு 500 வித்துச்சு அப்படின்னா, எப்பவுமே அவருக்கு 500 விக்காது. ஏன் நேத்து வித்துச்சு அப்படின்னா, நேத்து சண்டே. சண்டே பொதுவா சில்ட்ரன்ஸ்லாம் வீட்ல இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட ட்ரிப்ஸோ நெறைய வெளிய வருவாங்க. ஸோ அடுத்து இன்னொரு காரணம் என்னன்னா, ஹாட் வெதர். சம்மர் சீசன் வேற. அப்ப ஐஸ்கிரீம்ஸ வந்து நெறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் கோவில் திருவிழா. அவங்க ஐஸ்கிரீம் கடை பக்கத்துல ஏதாவது ஒரு திருவிழா நடந்திருக்கலாம். அதனால அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாயிருக்கலாம். ஸோ இந்த 3மே அவருக்கு நடந்திருக்கு. அதனால அவருக்கு 500 ஐஸ்கிரீம் ஒரே நாள்ல வித்திருக்கு. அப்போ 500 ஐஸ்கிரீம் வித்திருக்கு அப்படின்னு சொல்றது டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்னா, இதனால தான் வித்துச்சு. சண்டே, ஹாட் வெதர், ஃபெஸ்டிவல் இதனால வித்துச்சு அப்படின்னு சொல்றது தான் டயக்னோஸ்டிக் அனலிட்டிக்ஸ். ஏன் நடந்தது அப்படின்னு சொல்றது தான் டயக்னோஸ்டிக் அனலிட்டிக்ஸோட ஆன்சர். நீங்க ஒரு ட்ரிக் மாரி இத ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே. டாக்டர் அண்ட் அவங்களோட சேல்ஸ். ஒரு நோயாளிக்கு வந்து ஏன் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு கண்டறிய மருத்துவர் வந்து டயக்னைஸ் செய்கிறாரு. கரெக்ட்டு தானே? அவருக்கு காய்ச்சல் நம்ம அப்படி சொல்லிட்டோம்னா, அவர் அப்படியே விட்டுற மாட்டாரு. எதுக்காக உங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு டயக்னைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் வியாபாரத்தில நமக்கு திடீர்னு ஒரு 500 ஐஸ்கிரீம் வித்திருக்கு அப்படின்னா, அதில ஏன் நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அதுதான் டயக்னோஸ்டிக் அனலிட்டிக்ஸ். 3வது கேள்வி அவர் மனசுல என்ன வந்துச்சுன்னா, அடுத்து என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. கடந்த கால தரவை அடிப்படையாகக் கொண்டு, அதாவது 500 ஐஸ்கிரீம் வித்திருக்கு. இதனால வித்திருக்கு அப்படிங்கிற டேட்டா அவர்கிட்ட இப்ப இருக்கு. அத வச்சு நமக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் பிரெடிக்ட் பண்ணணும். இத வந்து நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ்ல எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஃபியூச்சர்ல மெஷின் லேர்னிங் மாடல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபோர்காஸ்டிங்ல யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு பின்னாடி வரும். அடுத்து, இப்போ இவருக்கு சண்டே, ஹாட் வெதர் அதனால 500 ஐஸ்கிரீம் வித்துருச்சு. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு, அப்ப அடுத்த சண்டே வரப்போகுது. அடுத்த சண்டேவும் கண்டிப்பா நல்ல வெயில். ஏன்னா சம்மர் சீசன்ங்கனால நல்ல வெயில் அடிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு வெதர் ஃபார்காஸ்டிங் சொல்ட்டாங்க. அப்போ ஒரு 600 ஐஸ்கிரீம்ஸ் விக்கலாம் அப்படிங்கிறத அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா போன சண்டேல 500 ஐஸ்கிரீம் வித்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த சண்டேவும் நல்லா விக்கும். நமக்கு வந்து 600 ஐஸ்கிரீம் விக்கலாம் அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ணி வச்சுட்டாரு. இதுதான் பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். எத வச்சு பிரெடிக்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். முன்னாடி டயக்னோஸ்டிக் அனலிட்டிக்ஸ்ல பார்த்த மாரி, ஹாட் வெதர் சண்டே அப்படிங்கிறனால, அடுத்த சண்டேயும் கண்டிப்பா வந்து இது 500 பிளஸ் 600 ஐஸ்கிரீம்ஸ் வந்து விக்கலாம் அப்படிங்கிறத வந்து பிரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே. இப்போ அதுக்கு டெய்லி எக்ஸாம்பிள்ஸா ஒண்ணு சொல்றோம். வாழ்க்கையில நம்ம எவ்வளோ பிரெடிக்ட் பண்றோம். வெதர் ஃபோர்காஸ்டிங் அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, மழை பெய்யறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெறைய இடத்துல நடக்கும். சில இடத்துல நடக்காது. ஆனா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா நடக்கும். அப்புறம் Netflix ரெக்கமெண்டேஷன். இப்ப நம்ம நெறைய ஃபீல் குட் மூவிஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ரெக்கமெண்டேஷன் நமக்கு சஜெஸ்ட் பண்றதும் ஃபீல் குட் மூவிஸா தான் சஜெஸ்ட் பண்ணும். அடுத்து Google மேப்ஸ். நம்ம வந்து போய்க்கிட்டு இருக்க இடத்துல அடுத்து எங்க டிராஃபிக் இருக்குங்கிறதையும் அது காட்டும். ஸோ அவங்க பிரெடிக்ட் பண்றத நம்ம நம்புறோம் இல்லையா? ஸோ பிரெடிக்ஷன் மேக்ஸிமம் கரெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஒரு பாசிட்டிவ் டேட்டாவ வச்சு பிரெடிக்ட் பண்ணும்போது, அது கண்டிப்பா வந்து ஆ நடக்கலாம். 4வது கேள்வி என்னன்னா, நாம இப்போது என்ன செய்ய வேண்டும்? அதாவது அவர் என்ன நினைச்சிட்டாரு, நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பா 600 ஐஸ்கிரீம் விக்க போகுதுன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கு நம்ம 600 ஐஸ்கிரீம் விக்க போகுதுன்னு தெரியுது. அதுக்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் 4வது கேள்வி. இதுக்கு பேரு தான் பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். இப்போ நீங்க டாக்டர பார்க்க போறீங்க. அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் குடுக்காங்க அப்படின்னா, பரிந்துரை செய்வது. அதான். நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா, அந்த 600 ஐஸ்கிரீம்ஸ் கண்டிப்பா விக்கும் அப்படின்னு என்னென்னலாம் அவர் பண்ணலாம்னு நெனைக்கிறாரு. அதுதான் இந்த அனலிட்டிக்ஸ். எதிர்கால கணிப்புகளின் அடிப்படையில் அதிகபட்ச லாபம் பெற 600 ஐஸ்கிரீம் நெனச்சுட்டாரு. அவர் நெறையா பிளான் போட்டு பண்ணாருன்னா, 700 கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறது, வழிகாட்டுறது தான் பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். இத வந்து நம்ம ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்ஸ், ஆக்ஷனபிள் பிசினஸ் அட்வைஸ்ன்னு டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லுவோம். அது உங்களுக்கு பின்னாடி வரும். அடுத்து இப்ப 600 ஐஸ்கிரீம்ஸ் விக்கணும். அதுக்கு அவர் ஸ்டோர்ல என்னென்ன பண்ண போறாருன்னா, இன்கிரீஸ் ஸ்டாக்ஸ். நெறைய பொருட்கள வாங்கி வைக்கிறாரு. ஐஸ்கிரீம் அவரே மேக் பண்றாரோ, இல்ல வெளிய இருந்து வாங்குறாரோ, ஒண்ணு மேக் பண்றதுக்கான பொருளெல்லாம் வாங்கி நெறைய வச்சு மேக் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப். இப்ப நெறைய பேர் வந்தாங்கன்னா, அவங்கள கவனிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் ஒருத்தர போட்டு வச்சுக்கிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது நெறைய பேர் வந்து கடைய பிரிஃபர் பண்ணுவாங்க. ஐஸ்கிரீம்ஸ் எக்ஸ்ட்ராவும் விக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருங்கிணைந்த வரைபடம். இப்ப ஐஸ்கிரீம வச்சு உங்களுக்கு எப்படியெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்டிவ்ல 500 ஐஸ்கிரீம் வித்திருக்கு. நேத்து 500 ஐஸ்கிரீம் விற்பனையானது. டயக்னோஸ்டிக்ல எதனால வித்துச்சு அப்படின்னு பார்க்குறோம்னா, வெயில் மற்றும் ஞாயித்துக்கிழமை. அது 2மே வந்து ஹாட் வெதர் அண்ட் சண்டே. ஸோ இது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன். அதனால வித்துச்சு. பிரெடிக்டிவ்னா 600 பிளஸ் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வார சண்டேயும் 600 கிட்ட விற்க வாய்ப்புள்ளது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் மோர் ஸ்டாக்ஸா ஆர்டர் பண்ணி வாங்குவோம். இதுதான் பிரிஸ்கிரிப்டிவ். இப்ப இந்த 4க்கான டெஃபினிஷன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு கம்பேரிசன் மாரி பார்ப்போம். டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னா, விளக்க பகுப்பாய்வு. வாட் ஹேப்பன்ட் இந்த 4 கொஸ்டின மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு பதில் சொல்ற விதமா இருந்துச்சுன்னா, அதுதான் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். இது எதுக்குன்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்ஸ், கேபிஐஸ்ல பிசினஸ் அவுட்கம்க்கு யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு இப்ப புரியாது. பின்னாடி புரியும். அடுத்து டயக்னோஸ்டிக்ஸ் கண்டறியும் பகுப்பாய்வு. நான் வாட் ஹேப்பன்ட்ன்னு டிஸ்கிரிப்டிவ்னா, ஒய் டிட் ஹேப்பன் ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கிறது தான் டயக்னோஸ்டிக். அது வந்து எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்னா, ட்ரில் டவுன் டேஷ்போர்ட்ஸ், ரூட் காஸ். ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ்னா முன்னறிவிப்பு பகுப்பாய்வு. அதாவது இப்போ ஒரு திருவிழா நடக்க போகுது அப்படின்னா, அவங்க முன்னாடியே சொல்லிருவாங்க. ஒரு 1000 பேர் கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் சேஃபா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாரி நம்மளா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ்.
ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்றது தான் வாட் வில் ஹேப்பன் ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம மிஷின் லேர்னிங்கோ ஃபார்காஸ்ட்டுக்கோ யூஸ் பண்ணுவோம். பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்னா பரிந்துரை பகுப்பாய்வு. வாட் ஷுட் வி டூ? இதான் நடக்க போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். ஆக்ஷனபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்டிமைசேஷன் இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு குவிஸ். இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஐஸ்கிரீம் ஷாப் ஓனர் வச்சு நான் ஒரு ப்ரீஃபான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு குவிஸ். ஓகேவா? ஒரு சூழல் சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு ஹோட்டல்ல 850 பிரியாணி வந்து எஸ்டர்டே சேல் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, நேத்து மழை பெஞ்சிருக்கு. ஆன்லைன் ஆர்டர்கள் வந்து அதிகமா வந்திருக்கு. மழை பெஞ்சா யாரும் பெருசா வெளிய வரமாட்டாங்க. ஸோ வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. நேத்து 850 பிரியாணி ஆர்டர் ஆயிருக்கு. அப்ப அடுத்த வாரம் மழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபோர்காஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓனர் வந்து நெறைய டெலிவரி பார்ட்னர்கள வந்து சேர்த்துக்கிறாரு. ஏன்னா, இது வந்து ரெய்னி சீசன். ஸோ வந்து இந்த மாரி ஆர்டர்ஸ் நெறைய வரப்போகுது. அதனால நீங்க வந்து நெறைய டெலிவரி பாய்ஸ் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு மேனேஜர்ட்டயோ யார்ட்டயோ சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து நான் சைட்ல ஏபிசிடின்னு ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருக்கேன். அத வந்து நீங்க மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஏ வந்து இத நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கே புரியும். இந்த 4 இதுல எது எது என்னென்ன அனலிட்டிக்ஸ் ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல ஆன்சர்ஸ டைப் பண்ணுங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இத சால்வ் பண்ணி நாளைக்கு இல்ல இன்னைக்கே கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே. இன்றைய சுருக்கம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ், டயக்னோஸ்டிக், ப்ரெடிக்டிவ், பிரிஸ்கிரிப்டிவ் 4 அனலிட்டிக்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். இதுதான் பில்லர்ஸ் ஆஃப் அனலிட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ டே 2 நமக்கு முடிஞ்சுச்சு. மிக்க நன்றி. உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம டே 3 பார்க்கலாம். தேங்க் யூ.